வணக்கம். வாழ்வழிக்கும் விஷ்ணுமாயசாமி ஆன்மீக நிலை மூலயமா இன்றைக்கி எல்லா மக்களும் பயனடைகிற மாதிரி ஒரு ஈஸியான முறையில் எப்படி தவறான உறவுகளை பிரிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இப்போ நிறைய மக்கள் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லக்கூடியது என்னென்னா, என் கணவன் வேற ஒருத்தரை வச்சுருக்காங்க, என் மனைவி வேற ஒருத்தர் கூட தொடர்பில் இருக்காங்க, அதை எப்படியாவது பிரித்து அவங்கள குடும்பத்தோடு ஒற்றுமையாக என் கூட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்காக நிறைய இடங்களில் மந்திரவாதிகளை தேடி போய் மக்கள் நிறையா லட்சக்கணக்கில் காசை கொடுத்து ஏமாந்துட்டு தான் வராங்க. ஆனால் அதுக்கு எந்த சொல்யூஷனும் அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைக்க முடியலை, பிரிஞ்சவங்கள சேர்த்து வைக்க முடியலை அப்படிங்கிற ஒரு நிலைமையில் தான் இருக்குது. இந்த இப்போதைக்குன்னு பார்த்திங்கன்னா மாந்திரிகம் அப்படின்னாலே எங்கே பார்த்தாலும் மாந்திரிகம், அது பண்ணுறேன், காளியை வச்சு பண்ணுறேன், சோழமலனை வச்சு பண்ணுறேன், முனீஸ்வரனை வச்சு பண்ணுறேன், சிவனை வச்சு பண்ணுறேன், அப்படிலாம் மோகினியை வச்சு பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் வேலை செய்யுமானா எல்லாருக்கும் வேலை செய்யாது. ஏன்னா காளி, சிவன் இந்த மாதிரி பெரிய பெரிய தெய்வங்கள்லாம் பெண் வசியம் அப்படின்னு செய்யவே செய்யாது. அதாவது கணவன் மனைவி பிரிஞ்சு போன கணவன் மனைவியை ஒன்று சேர்க்குமே தவிர தனிப்பட்ட முறையில் பெண் வசியம் அப்படிங்கிறது காளி செய்யாது, சிவன் செய்ய மாட்டார், விநாயகர் செய்ய மாட்டார், முருகன் செய்ய மாட்டார். அதனால் இந்த மாதிரி பேர்களை வச்சு யாராவது பெண் வசியம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னால் அதை யாரும் நம்பி போய் ஏமாற வேண்டாம். ஏன்னா இப்போ காளியை எடுத்துக்கிட்டிங்கன்னா காளிகிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறோம்னா அது காளியே செய்யாது. ஏன்னா காளிக்கிட்ட ஒரு வேண்டுதல் சொன்னோம்னா அது வந்து 90 நாள் ஆகாது உங்களுக்கு நடக்க. காளி என்ன பண்ணோம்னா, காளிக்கு கீழே உள்ள நீலி, சூலி அப்படின்னு ஒரு 2 தெய்வங்கள் இருக்குது, பெண் தெய்வங்கள். அந்த தெய்வங்கள் தான் காளிக்கு நம்ம என்னென்ன வேண்டுதல் போய் சொல்கிறோமோ காளிக்கிட்ட, அந்த வேண்டுதல்கள்லாம் காளியை அந்த என் பிள்ளை வந்திருக்கு, இந்த பிள்ளைக்கு இந்த வேண்டுதலை நீ செஞ்சு கொடு, தொழில் நல்லா ஓட வை, கணவன் மனைவியை ஒன்று சேர்த்து வை, வீட்டில் செய்வன பிரச்சனை இருக்குது அதை சரி பண்ணி வை அப்படின்னு காளி என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா, பக்கத்தில் இருக்க நீலி சூழிக்கிட்ட சொல்லும். நீலி சூழி என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா, அது அவங்க போய் சப்த கன்னியர்கள்ட்ட சொல்லுவாங்க. சப்த கன்னியர்கள், சப்த மாதாக்கள் 2 பேரும் வேறு வேறு 2 பேர்கிட்டையுமே சொல்லுவாங்க. அவங்க போய் உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்து பிரச்சனைகளை பார்த்து சரி பண்ணுறதுக்கு 60 நாள் ஆகும். 60 நாள், நீலி சூழி ஒரு 30 நாள் ஆக, மொத்தம் 90 நாள் உங்களுக்கு டைம் எடுக்கும். அந்த 90 நாள்லேயே உங்களுக்கு நடக்கலை நாட்டேன், அதுக்கப்புறம் தான் டைரெக்டாக காளியே உங்களுக்கு களத்தில் இறங்கி அந்த விஷயத்தை செய்து முடிக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ காளி எல்லாருக்கும் காளி செய்யும்னா எல்லாருக்கும் காளி செய்ய தன்னுடைய பக்தர்களுக்கு மட்டும்தான் செய்யுமே தவிர கஷ்டப்படுற மக்களுக்கு, தர்மத்தோடு வாழ்கிறவங்களுக்கு, அறநெறிகளை பின்பற்றி வாழ்கிறவங்களுக்கு மட்டும்தான் கடவுள் துணை நிற்கும், மற்றவர்களுக்கு துணை நிற்காது. அப்போ அந்த மாதிரி நபர்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி தவறான உறவுகளை பிரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ யார் தவறான உறவில் இருக்காங்களோ அவங்க சம்மந்தமாக முடியோ இல்லை அவங்க உள்ளாடையோ எடுத்துக்கோங்க. அதாவது துவைக்காமல் இருக்கிற மாதிரி இருக்கிறப்ப அதை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் கடுகு எண்ணெயை ஊற்றி நல்லா எரிச்சிருங்க. நல்லா எரிஞ்சதுக்கப்புறம் அது நல்லா சாம்பல் ஆயிரும். அந்த சாம்பலை அப்படியே குழச்சி என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன கல்லில் அந்த மையை அப்படி தடவிடுங்க. மை மாதிரி வந்துடும். அந்த சாம்பலை அதில் தடவிட்டு இதை வந்து அமாவாசை அன்னைக்கு அவங்க வீட்டுக்குள்ளே போய் தூக்கி போடலாம், வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை வீட்டுக்குள்ளே குழியை தோண்டி புதைச்சி வச்சுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி புதைச்சி வச்சிட்டோம்னாலே போதும். இப்போ தவறான காதலில் இருக்க ஆண் பெண்ணாக இருந்தாலும் சரி, தவறான உறவில் இருக்க கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, எந்த உறவு தவறான உறவில் இருக்காங்களோ அவங்க வீட்டில் அந்த கல்லில் அந்த கடுகு எண்ணெயினால் எரித்த அந்த உடைய மைய அந்த தடவி கொண்டே நீங்கள் புதைச்சிட்டாலே போதும். ஒருத்தர் பிடிக்காம போய் அவங்களே மனசளவில் வெறுத்து பிரிஞ்சு போயிடுவாங்க. இதையும் எளிமையான முறையில் எல்லா பாம்பர மக்களும் பயன்படுத்தி பயனடைய மாதிரி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.